மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். நாங்கள் அதில் 42வது வசனத்தை நாங்கள் கவனிப்போம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியால் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று சொல்லி இதில் சொல்லப்படுகிறது நாங்கள் காணுகிறோம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் நீங்கள் என்ன செய்யுங்க என்றால் விழித்திருங்கள் என்று சொல்லி இதில் சொல்லப்படுது. இது இயேசு சுவாமி இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் பேசின வார்த்தைகள். அதன் பின்பதாக சபை உருவாக்கப்பட்டு சபையிலே இந்த வசனங்களை குறித்து திருச்சபைகளிலே எப்படிப்பட்ட விளக்கம் இருந்தது, எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாய் இந்த வசனத்தை குறித்து இருந்தார்கள் என்பதை இந்த காலை வழி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்க போறோம். ஒரு சில காரியங்கள் ஆண்டு சொன்னார், என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன் விழித்திருங்கள் என்றால், இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியா. யாரு? அவர் ஆண்டவர் எந்த நாளிகையிலே நீங்கள் வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் நீங்க என்ன செய்யுங்க என்றால் விழித்திருங்கள். அப்படியானால் திருச்சபை ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வேதத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் ஊடாக நாங்கள் கவனிப்போம். நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும். நாங்கள் விழித்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் அதோடு சம்பந்தப்படுது. விழித்திருக்கிறது என்றால் ஜாக்கிரதையா இருக்கிறது, கவனமா இருக்கிறது, தெளிவா இருக்கிறது. இதெல்லாம் இந்த விழித்திருக்கிறதோடு சம்பந்தப்படுது. ஜெபத்தில் இருக்கிறது. இவ்விதமாக நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாய் அங்கே அவர் வருகிற பொழுது அவருடைய வருகையில நாங்கள் பங்கடைவோம். ஆமே, விழித்திருங்க. ரெடி இல்லாம ஆயத்தம் இல்லாம இருப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் அவருடைய வருகையில போக முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆகவே இவைகளிலே நாங்கள் எப்படி அங்கே ஆண்டவர் அந்த ஊமையை சொல்லி சொல்லுகிறார், இவர்களை போல இருக்காதீங்க, விவேகமாயிருங்க, ஞானமாயிருங்க, விழித்திருங்க, ஜாக்கிரதையாயிருங்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாங்கள் காணுகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டு எழுதப்படுகிற நேரத்திலே அந்த வார்த்தை எவ்விதமாய் இருந்தது. 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரா? வரப்போகிறார். அதற்காக நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் எதிர்பார்த்து, இதுதான் அந்த விழித்திருந்து இருக்கிறது என்ற காரியம். நாங்கள் ஜாக்கிரதையாய் தெளிவாக கவனமாக எதிர்பார்த்திருக்கிற காரியம். அப்படியானால் பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எல்லாரும் பாருங்க, நீங்கள் என்று சொல்லல அல்லது நான் என்று சொல்லல, இங்க சொல்லப்படுது நம்முடைய குடியிருப்பு. எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிற, நானும் சரி நீங்களும் சரி, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய குடியிருப்பு என்றால் பரலோகத்தில் இருக்கு. நித்தியமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். அப்ப சொல்லுகிற காரியம் என்றால் அவரோடு கூட நாங்கள் வாழ போகிறோம். ஆகவே அவர் அங்கிருந்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு, அவர் வருவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள், அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுவார்கள். ஆகவே அடுத்தது இப்ப நடக்க போகிற சம்பவம் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை தேவனுடைய அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுதல். அதன் பின்பதாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வருவார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு, அந்த ஆட்சியின் முடிவு நேரத்தில் இயேசு சுவாமி இந்த பூமியில வருவார். ஆகவே இங்க சொல்லப்படுது, அவர் வர காத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவன் வருகைக்கு, தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகவும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு நிறைய காரியங்களை மனுஷன் செய்கிறார். இன்றைக்கு நாங்க கையில இப்ப போன் வச்சிருக்கிறோம். இனி நீங்கள் கையில கூட போன் வைக்காதபடி, கையில போன் வச்சிருக்க முடியாதபடி நீங்களே ஒரு போனாக மாறிடுவீங்க, நீங்களே ஒரு கம்ப்யூட்டரா மாறிடுவீங்க. அதுக்கெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு எல்லாம் செய்துட்டாங்க. என்ன செய்ய போறான் என்றால், இந்த போன்ல இருக்கிற, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த சிப்பை என்ன செய்ய போறான் என்றால் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அதை மனுஷன்ல பதிக்க போறான். பதிச்செல்லாம் அப்ப ஒரு மனுஷன் அமெரிக்கால ஒரு மனுஷனுக்கு பதிச்சு அவன்
இயலாத ஒரு மனுஷனுக்கு பதிச்சு டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அவன் சிந்திக்கிறது, அவன் யோசிக்கிற காரியத்தை, அவன் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த சிப் ஊடாக அவன் செயல்படுத்தும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா எல்லாம் செயலாகுது. கம்ப்யூட்டர்ல வருது, அது அந்த ஸ்கிரீனை பார்த்து அவன் அந்த காரியத்தை செய்கிற பொழுது அது தானாகவே காரியம் செய்யுது. அப்ப அவர் போய் கம்ப்யூட்டர்ல கீபோர்ட் எடுத்து டைப் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தேவையில்லை. அவர் சிந்திக்கிறதை அல்லது பேசுகிறதை அதற்கு வேலை செய்யுது. இப்பவே நாங்க போனை எடுத்து வச்சுட்டு பேசினோம் என்றால் நாங்க என்னத்தை பேசுறோமோ அதை என்ன செய்யுது, வேலையை நடப்பிக்குது. அப்ப அதை விட இன்னும் மேலாக என்ன செய்யறாங்கன்னா இந்த காரியத்தை செய்கிறாங்க. மனுஷனே கம்ப்யூட்டரா மாறுறான். அந்த அளவுக்கு இயந்திரமாக ரோபோவாக மனுஷனை என்ன செய்யறான்டா மாத்துறான். இதெல்லாம் பிசாசின் அந்த கிறிஸ்துவ காரியங்களுக்கான காரியங்கள் எல்லாம் நடவடிக்கைகள் செய்கிறான். அவள் அங்கே இருந்து கண்ட்ரோல் பண்ணுவான், இங்கே எல்லாம் கண்ட்ரோலாக மாறும். அப்படித்தான் பிசாசு செயல்படுத்தும்படியா எல்லாத்தையும் என்ன செய்யறான்டா இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்தி கொண்டு வாரான். எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது இனி என்ன நடக்க போகுது ஒருவனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்ப அதுக்கு பிறகு கடந்த கிழமையில நாங்க பார்த்த பொழுது அவங்க சொன்னாங்க என்னென்றால் இன்னும் சிலருக்கு அவங்க மேலதிகமாக அந்த சிப்பை பதிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் மாற்றங்களை கண்டிருக்கிறாங்க. அதனால இனி வருகிற காலங்களில் இவ்விதமான பிறக்கிற குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே இதை நாங்க என்ன செய்யலாம் என்ற மாதிரி இன்னைக்கு நடத்தி கொண்டு வராங்க. என்னடா மனுஷனுக்கு பாதிப்பு வருமா வராதா இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்து சோதிச்சுதான் காரியங்களை செய்கிறாங்க. அப்ப உண்மையாகவே நாங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம், கடைசி நிமிடத்துல வந்திருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்றது நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருக்க, ஆயத்தமா இருக்கு. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே அந்த எதிர்பார்ப்பு, அந்த எப்பொழுது நாங்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் இயேசு வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது நான் இந்த நிமிஷமா இருந்தாலும் எந்த நிமிடமா இருந்தாலும் பரலோகம் போக வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் இன்றைக்கு பைபிளே பிழை என்று போதிக்கிறாங்க, பைபிளே பிழை என்றாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல நாங்கள் பைபிள் வேதாம கல்லூரியில் படிக்கிற நேரத்தில் அவங்க சொன்னாங்க இந்த செங்கடல் எல்லாம் பொய்யான கதை, யோனான கதையெல்லாம் பொய் எல்லாம் படிப்பிக்கிறாங்க, வேதத்தை வச்சு படிப்பிக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள போனவங்க எத்தனையோ பேர் இடரப்பட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கு சொல்றாங்க. முதல் ஆதியாகமத்தில் முதல் 11 அதிகாரமும் இல்ல, அது அப்படி ஒன்றும் இல்லை, அது சும்மா என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு கட்டுக்கதை போல இயக்கி இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் உபதேசங்கள் இருக்கு, பைபிளை வச்சுதான் சொல்றாங்க. கிறிஸ்தவங்கன்ற பேர்ல தான் இதை எல்லாமே என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. அப்ப ஆதாம்ன்ற கதை பொய்யா, ஆண்டவர் படைத்த கதை பொய்யா, அப்படி நிறைய காரியங்கள் பைபிள் இருக்கிற காரியங்கள் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாண்டால் பொய் என்று சொல்லி இப்படி இவ்விதமாக வேதத்தினுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வார்த்தைகளை மங்கி போகத்தக்கதாக, அதை அபத்தமாக்கத்தக்கதாக பிசாசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ கூட்டங்களிலே இதை என்ன செய்யறாங்க என்றால் பேசுறாங்க. நீங்களும் தெளிவாக இருக்க வேணும். அதனால்தான் நாங்கள் கேட்கிறவைகளிலே எப்படி இருக்கணும், உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்னத்தை கேட்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம் என்றதை குறித்து கவனமாக இருந்து இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் வரப்போகிறார். நாங்கள் இரவு 12 மணிக்கு நல்ல அசந்து நல்ல தூக்கம், சரியான ஆழ்ந்த தூக்கத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னதான் ஆழ்ந்த தூக்கத்தில் போனாலும் எக்கால சத்தம் கேட்டு தந்தால் அது துடிக்கும் பொழுது எங்கள் சத்தம் எங்கள் காதுகள் அதில் கேட்கும். ஏனென்றால் அவருடைய வருகையிலே நாங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆயத்தமாயிருப்போமானால் பரலோகம் போவோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருக்கு, விழிப்பு இருக்கிறால் நாங்கள் தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அந்த சத்தம் ஆவியிலே எங்களுக்கு கேட்கும், உள்ளான மனுஷனுக்கு அது கேட்கும். நாங்கள் அந்த நேரமே மறுரூபமாகும். இந்த சரீரம் எல்லாம் மறுரூபமாகும், எல்லாமே மறுரூபமாகும். காலையில் எழுப்பி பார்த்தா ஆழக்காணில் யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, அப்படியெல்லாம் நடக்கும். நிறைய விபத்துகள் நடக்கிறத பார்ப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்க அநியாயமாக. மோசமான சம்பவங்கள் இன்றைக்கு எவ்வளவுதான் என்ன சொன்னாலும் இன்றைக்கு தாறுமாறான காரியங்கள் நடக்குது. தேசம் பாருங்க, யுத்த நாட்களை பார்க்கலும் இந்த நாட்களை விபத்தால செத்துக்கொண்டே போறாங்க எவ்வளவோ ஜனங்கள். ஆகவே மோசமான காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் வரப்போகிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த அன்றைக்கு சபைக்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னென்றால் நாங்கள் எல்லாரும் அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். தேவன் எங்களோட வாழ்க்கையில காரியங்களை செய்வார். 2வது
தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனங்களாய் நாங்கள் வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இவைகள் நடக்கும் காலங்களை குறித்து சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். என்ன செய்திருக்கிறீங்க? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய வருகை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்போட அந்த நாட்கள் இருந்தாங்க மக்கள். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் தெசலோனிக்கே சபைக்கு தான் பவுல் சொல்ற பொழுது சொல்றார், ஆண்டவர் வர போறார் என்று சொல்லி போட்டு இவங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் வேலைக்கு போவான்னுட்டாங்க. வீட்டு வேலைக்கு போகாட்டி வீட்டு சாப்பாடு இல்லை. அப்ப என்ன செய்யறது? பிரைஸ்லோட் நான் பக்கத்து வீட்டு விசிட் போயிட்டு வரேன்ட்டு போவாங்க. பக்கத்து வீட்டு விசிட் போகிற நேரத்தில் அங்க தோசை சுட்டு கொண்டு இருப்பாங்க. பிரைஸ்லோட் சிஸ்டர், பிரதர் இல்லையா? பிரதர் இல்ல, நல்ல வாசனை கொண்டு வருது. என்னது? சாப்பாடு போல இருக்கு. 2 தோசை தாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இப்படிதான் நடந்தது. வேலைக்கே போயில்லை. அதனால அவங்களுக்கு பவுல் சொல்றாரு என்னன்னா, நீங்க உங்களோட சொந்த கையால வேலை செய்து சாப்பிடுங்க. ஏன் அப்படி இருந்தாங்க என்றால், ஆண்டவர் வர போறார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் வர போறார் என்றால், இன்றைக்கு போய் வேலை செய்து சும்மா கஷ்டப்பட, சும்மா அப்படியே இருந்து அப்படியே பரவ போயிட்டா இவ்வளவு நல்லா இருக்கு. அப்படிதான் இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கு அந்த எதிர்பார்ப்புட்டா இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்பு? நாங்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, அப்ப இங்க சொல்லப்படுது, நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாக அறிந்திருக்கிறீங்க. ஆகவே தேவ ஜனங்கள் இந்த சிந்தனைகளுக்குள்ள எப்பவும் இருக்க வேணும். தேவன் வரப்போகிறார் என்ற அறிவு, அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேணும். சில நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட சொன்னா, ஏசப்பா வரப்போகிறார், நாங்க எப்பவும் ஆயத்தமா இருக்கோம்னு சொன்னா, அப்படின்னா நாங்கள் எல்லா ஆடைகளை உடுப்புகளை எல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி வைப்போம். என்ன வருகைக்கு போறது எல்லாம் ஆயத்தப்படுத்துவோம். அவங்களோட எண்ணம் அப்படி இருக்கு. சில அந்த எண்ணமே இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு காரியம், ஆண்டவர் வரப்போகிறார் என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, அடுத்த வசனம் 3ஆம் வசனம். ஆனால் நாங்க போதிக்கிறோம் பாருங்க. இப்ப அடுத்த 3ஆம் வசனத்துல தான் இருக்கு. ஒரு சில முக்கியமான சில காரியத்தை சொல்றோம் பாருங்க. நாங்க போதிக்கிறோம், ஆண்டவர் வரப்போறார், ஆயத்தமாக வாழு. ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்ய முன்னிறுத்து, ஜெபத்துக்கு முதலிடம் கொடு, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி நாங்க போதிக்கிறோம், நாங்கள் எச்சரிக்கிறோம், ஆலோசனை சொல்லுறோம். ஆனால் 3ஆம் வசனத்தை பாருங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதிகளுக்கு அப்ப கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருகிறது. சடிதியில வருமா? நினையாத நேரத்தில் அது வரும், வேதனை வரும் என்ற மாதிரி, அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிற மாதிரி இங்க சொல்லப்படுது. அழிவு சடுதியிலே என்ன செய்யுமா? அவர்கள் மேலே வரும். அழிவு சடுதியிலே அவர்கள் மேலே வரும். அவங்க தப்பி போக மாட்டாங்களாம். பாருங்க, யார் தப்பி போக மாட்டாங்க? இந்த 3ஆம் வசனத்தில் முதல் வரிகை பாருங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, இப்படி சொல்லிக் கொண்டிருப்பாங்க பாருங்க. அவங்க எதுக்கு தப்பி போறதில்லை? அழிவுக்கு தப்பி போவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சடுதியிலே தண்டனை வரும் அல்லது பயங்கரம் வரும் என்று சொல்லப்படுது. அப்ப யார் அவங்க? இதை சொல்றவங்க என்ன சொல்றாங்களா? சமாதானமும் சௌக்கியமும். என்ன விளங்குறது? என்ன சமாதானம் சௌக்கியமும் என்று சொல்றாங்க. அவங்களுக்கு தண்டனை வருமா? அவங்க தப்பி போறதில்லை. இன்றைக்கு இயேசு வர போறார், ஆயத்தப்படுங்க, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ற, இன்றைக்கு இதுக்கு மாறாக பிரசங்கம் பண்றாங்க. என்ன? அவர் வரப்போறாரு உங்களை என்ன செய்யறாங்க? உங்களை போட்டு ஏமாத்துறாங்க. உங்களை சும்மா தேவையில்லாம பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்க உங்களோட கடமைகளை செய்யுங்க, நீங்க உங்களோட வேலையில முழு மூச்சா இருங்க, நீங்க உங்களோட காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க என்றால் சொல்றாங்க, போதிக்கிறாங்க. பைபிளை போதிக்கிறாங்க. அப்படி போதிக்கிறாங்க. நீங்க இந்த உலகத்தின் காரியங்கள் என்ன செய்யுங்க? தேடி போங்க, இந்த உலகத்துக்கு முதலிடம் கொடுங்க சொல்றாங்க. ஆனா நாங்க சொல்றோம், அவர் வரப்போகிறார்.
இதற்கு இதற்கு நாங்கள் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமில்லை, புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் விவிதமான ஒரு வார்த்தை இருக்கு, வாசிக்கலாம். நாங்கள் எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சால், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை என்ன செய்யறாங்களா? மேற்பூச்சாக. இந்த காயங்களை மருந்து கட்ட கொண்டு போனா இப்படி மேற்பூச்சாக செய்வாங்கன்னா நிச்சயமா உள்ள என்ன இருக்கு, என்ன ஆபத்து இருக்கு, பயங்கரம் இருக்கு. அது உள்ளால என்ன செய்யும் என்றால் தீமையான காரியத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கு. ஆகவேதான் நீங்க சொல்றாங்க சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களை என்ன செய்யறாங்களா? மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள். அப்ப அவங்க உள்ளான குணத்தை சுகத்தை அவங்க என்ன செய்யல, வெளியரங்கமாக என்ன செய்யறாங்க? சமாதானம் என்றாங்க. நிறைய நேரங்கள்ல இதுதான் மக்களுக்கு விருப்பமா இருக்கு. எது? உள்ளான வாழ்க்கை சரி பண்ணப்பட்டால் வெளியரங்கமான வாழ்க்கை சரியாக்கப்படும். ஆனா உள்ளான வாழ்க்கை காயப்பட்டிருந்தால், குணமாக்கப்படாமல் இருந்தால், வியாதியோடு இருந்தால் வெளியான வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படித்தான் இருக்கு. உள்ள எப்படி இருக்குதோ அதுதான் வெளியே. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இது. அதுதான் தெசலோனிக்கேல பவுல் எழுதுறப்பட சொல்ற, அவங்க சமாதானம் என்று சொல்றாங்க, ஆனால் அவங்க மீது தண்டனை வரும் என்று சொல்லப்படும். யார் அது? பொய்யை ஊதுகிறவர்கள், தீமையை பேசுகிறவர்கள். அது ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். விதமாக வெளியரங்கமாக சமாதானம் என்று சொல்லுகிறவர்கள் உள்ளான நிலையை அவர்கள் குணமாக்காமல் உள்ளான நிலையிலே விடுதலை இல்லாமல் இருப்பாங்கண்டா நிச்சயமா அது சமாதானமா இருக்காது. நிச்சயமா அது அழிவுக்கு நேராக கொண்டு போகும். பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்ற. சில நேரங்கள்ல நாங்க சொல்றோம், நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து. இப்ப ஒரு கதை சொல்ல போறேன், நடந்த சம்பவமான ஒரு கதை. எத்தனை பேர் கதை கேட்க ஆசை? கதை கேட்க ஆசையா? ஒரு கதை சொல்ல போறேன், உண்மையா நடந்த கதை, கடந்த கிழமை நடந்த கதை. லேட்டஸ்ட் ஆயிருக்கும், இல்லை லேட்டஸ்ட் ஆயிருக்கும், லேட்டஸ்ட் நியூஸ். என்ன கதை என்றால், ஒரு விசுவாசி வீட்டை ஜபிக்க போயிட்டு நான் ஜபிச்சுட்டு வந்தாச்சு. அந்த விசுவாசி சொல்லிச்சு ஜபிக்க வாங்கன்ட்டு. சரி போய் ஜபிச்சோம். ஜபிச்சால் சரியான பிரச்சனை, சரியான போராட்டம். கடந்த கிழமை. அப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிறார்கள், கடந்த கிழமை கூட வீட்டை வரையில தானே, அதை நீங்க ஒன்றுமே யோசிக்காங்க. உங்களோட வீட்டையே வரையிலன்னா அதனால் நீங்க உங்களை பற்றி யோசிக்காங்க. அப்ப பிரச்சனை, சரியான பிரச்சனை. சரி அப்படியா, ஐயோ அழுது புலம்பி நாங்கள் இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க, நீங்க கைவிடாதீங்க என்றெல்லாம் சொல்லி நாங்கள் ஆறுதப்படுத்தி இப்படித்தான் சொல்லி ஜெபிச்சுட்டு வந்த நாங்கள். எனக்கு தெரியாது அவங்களோட வழி தோற்றம் என்னன்னா சரியான துக்கத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு சரி எங்களுக்கும் கவலையா இருந்தது. ஆண்டவரே ஆசீர்வதிங்க மட்டும் ஜெபிச்சுட்டு வந்தாச்சு. ஜெபிச்சுட்டு வந்த பிறகு அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னமே 24 மணித்தியாலத்துக்குள்ள அவங்கள பற்றி ஒரு தகவல் வருது. என்ன தகவல் என்றால், அவங்க சொன்னதெல்லாம் பொய். அவங்க சொன்னதெல்லாம் பொய். எனக்கு பாத்தியா, நாங்கள் எவ்வளவு தாகத்தோடு வாஞ்சியோடு எத்தனையோ கிலோமீட்டர் நின்று நிற்கிறோம். அவங்க ஃபோன் பண்ணி இப்படி பெரிய பிரச்சனை இருக்கு வந்து ஜெபிங்கன்னு சொல்லி, சரி என்று சொல்லி போய் வாரம் நாங்கள் கவலைப்படாதீங்க ஜெபிப்போம், சரி சரி ஜெபத்தில் வைப்போம்னு சொல்லி கூட வந்து ஜெபிச்சது. பிறகு எல்லாம் ஜெபிச்சு போட்டு வந்த பிறகு சொல்லப்படுற செய்தி என்னென்றால், ஆண்டவர் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டாரு. அப்போ பொய் என்று சொன்ன உடனே நான் உடனே அடித்த நம்பரு டக் 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 10 நம்பர் 0077 அடிச்சு போட்டு கோல் எடுத்தேன். ஹலோ பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி அழுது புலம்பினீங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படியா நாங்கள் வந்தோம். நீங்கள் இந்த பொல்லாத காரியத்தை செய்தனீங்களா என்று கேட்ட பொழுது அதுக்கு நேரடியாக பதில் வராம அங்க தொட்டு இங்க தொட்டு அங்க தொட்டு இங்க தொட்டு அப்படியே சுத்தி கொண்டு நான் சொன்ன நேரடியா பதில், இதான் கேள்வி, இதுக்கு பதில் மட்டும் சொன்னா போதும். ஆமா இல்லையா, எனக்கு அந்தந்த கதை தேவையில்லை, நீ தவறு செய்தியா இல்லையா? தவறு செய்தன. அப்ப எனக்கு முன்னால் என்ன சொன்னது,
எனக்கு நிறைய பிரச்சனை. வெளியே என்ன வந்தது? நிறைய பிரச்சனை. பாவத்தை மறைச்சிட்டு, பிழைய மறைச்சிட்டு, பொய்ய மறைச்சிட்டு வெளியே என்ன சொன்னாங்கன்னா அழுது, சும்மா இல்லை அழுது ஜெபிக்கும்படி. அந்த இடத்துல கவலையா இருந்தது. நான் போய் ஜெபிச்சு போட்டு வந்தாச்சு. அப்ப நான் கேட்டேன், அன்றைக்கு அனனியா சப்ரால் செய்த மாதிரி தான் நீங்க என்ன செய்திருக்கீங்க? வேலை செய்திருக்கீங்க. அங்க வந்து அவங்க எல்லாரும் செய்யறாங்கன்னு இவங்களும் என்ன செய்தாங்க? காரியங்களை செய்தாங்க. நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் அவங்க செய்த மாதிரி தான். பிறகு அழுது புலம்பி வந்து நேரடியா வந்து மன்னிப்பு கேட்டு நான் தவறு நான் சொன்னேன், எனக்கு என்னட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை. எனக்கு போய் சொன்ன, எனக்கு யாருக்கு போய் சொன்ன? ஆண்டவருக்கு போய் ஆண்டோட மனம் தின்னு, ஆண்டோட ஒப்புக்கொடு, அவ்வளவுதான். நாங்க பாவத்தோட பாருங்க வெளியே தெரியும், அதாவது உள்ளான நிலை மனுஷனுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியாது. ஆனா பொய் சொல்லி இதுக்காக ஜெபிக்கும்படியா பாவத்தை மறைச்சு, தவற மறைச்சு, பிழையான எண்ணத்தோட, பிழையான சிந்தையோடு கூட ஜெபிக்கும்படியா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது கடந்த கிழமை நடந்த ஒரு சம்பவம். நல்லா அவங்களுக்கு எடுத்து சொல்லி போட்டு, இது வந்து எனக்கு சொல்ல இல்லை, நீ ஆண்டவருக்கு முன்னால போய் சொல்லி இருக்கிற, நீ ஆண்டவரை ஏமாத்தி இருக்கிற சொல்லி நல்லா சொல்லி போட்டு தான் விட்டது. இப்ப இனி எல்லாம் தாமதிச்சு கொண்டிருக்கல. என்னட்டா இன்னும் காலம் செல்லாது. உடனே பாவத்தை சுட்டி காட்டி உடனோட மனம் திரும்ப இல்லையா உன்னை பிசாசு கொண்டு போயிடுவான், சாத்தான் கொண்டு போயிடுவான். அப்ப நாங்கள் வந்து ஜெபிச்சுட்டு போறோம். மனம் திரும்ப இல்லை. பாவத்தோட, பொய்யோட, தாறுமாறான எண்ணத்தோட என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தேடினா நிச்சயமா கர்த்தர் வழிபட மாட்டார், தேவன் வழிபட மாட்டார். ஆனா அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. எப்படி? நான் பாரில் போய் குடிப்பேன், நான் சினிமா தியேட்டருக்கு போவேன், நான் வந்து எதையும் செய்வேன், எப்படியும் பாடுவேன். ஆனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை சமாதானப்படுத்துவார். இதை போதிக்கிறவங்க தான் அவங்களை குறித்து அந்த வசனம் சொல்லுது. என் ஜனத்துக்கு சமாதானம் இல்லை, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? சமாதானத்தை பேசுறாங்க. அவங்க குணம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனா சுகத்தை சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கு பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு. நான் சில பேருக்கு சொல்றது, ஜெபிக்க கூட வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சில பேருக்கு ஜெபிக்க சொன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க நேராக சொல்ல மாட்டாங்க. அவங்க போய் ஒரு இடத்துல போய் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு என்ன தெரிய போகுது, சும்மா ஜெபிக்க வர ஜெபிக்கட்டும். ஏதோ நாங்க ஜெபிக்க சொல்றதுனால ஏதோ பாஸ்டருக்கு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொடு அப்படி சொன்ன மாதிரியா சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. இது என்ன இல்லைன்னா அறிவு இல்லை, இது கட்டு, இது பாவம். உள்ள பாவத்தை வச்சுட்டு எனக்கு முன்னால வந்து நடிச்சு கொண்டு, எனக்கு முன்னால வந்து மாய்மாலம் பண்ணிக்கொண்டு, நாங்கள் மாண்டவரே இறங்கு, மாண்டவரே இறங்கு, மாண்டவரே. அந்த ஒரு கதையோடு சொன்ன ஞாபகம் இருக்கு. ஒரு பாஸ்டர், ஒரு மனைவி வந்து சொன்னா, ஐயோ இந்த புருஷன் கொண்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்தால பார்த்தா அந்த பாஸ்டர் அழுது ஜெபிச்சு, அது அந்த நிலை பார்த்தா நான் வச்சு, ஆண்டவரே இது என்ன நிலை? எனக்கு அது உடனே அதுதான் வந்தது. உடனே இப்ப என்ன வருதுன்னா எங்களுக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது, வேற ஒன்று யோசிக்க வருது. அப்ப அந்த பாஸ்டர் அந்த கதை ஞாபகம் இருக்கு. என்ன நான் நினைக்கிறேன், வசனத்தை விட அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குமான். அது என்னத்துக்கு சொன்னான்ட்டு அந்த பாஸ்டர் அழுது ஜெபிச்சாராம், ஆண்டவரே இந்த அந்த சகோதரியை தொடுங்க, ஆண்டவரே அந்த கணவர் திரும்பி வரட்டும். இதெல்லாம் அழுது புலம்பி ஜெபிச்சு 15-20 நிமிஷத்துக்கு பிறகு அந்த சகோதரி போன பிறகு இன்னும் கொண்டு வருது. அவள் வந்தாளா? யாரு அவள்? வந்தாளா? அவள் யாரு? அவள் தான் என் புருஷனை கொண்டு போயிட்டாள். பாருங்க, இது தெரியாது பாஸ்டருக்கு. பாஸ்டர் ஆண்டவரே, பாஸ்டர் தூக்கி வாரி போட்டு அவர் சொன்னார். அவரே சொல்றார், ஐயோ நான் என்ன செய்ய, எனக்கு இப்ப ஜெபமே வருது இல்லை, உண்மையான பிரச்சனை வந்திருக்கு, உண்மையான பிரச்சனைக்கு ஜெபிக்க எனக்கு என்ன வர இல்லை. இது மாதிரி தான் அன்றைக்கு எனக்கு நடந்தது. எனக்கு சரியான துக்கம், சரியான கவலை. என்னென்றால் எங்கட எண்ணங்கள், எங்கட நோக்கங்கள், நாங்கள் எச்சரிக்கிறது, கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, உங்களோட ஆத்மா வாழணும், நீங்க நல்லாய் வாழணும் என்றதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுங்கடா நாங்க பேசுறோம். எனக்கு காணிக்க தாங்க, எனக்கு பணம் தாங்க, எனக்கு பொருள் தாங்கடா கேட்ட பேசுறோம். இங்க எதை பேசுறோம்? உன் ஆத்துமா காத்துக்கொள், உன் ஆத்துமா பரலோகத்துக்கு நேராய் போகட்டும், இதைத்தான் பேசுறோம். ஆனா ஜனத்துக்கு என்ன வேணும் என்றால் இதுதான் தேவை. இது நான் எப்படியும் வாழ்வேன், சமாதானமா இருக்க, சந்தோஷமா இருக்க, அப்படி எனக்கு நிறைய கூட்டம் இருக்கு. பாவத்துக்கு பின்னால போகிற கூட்டம் இருக்கு. விபச்சாரம் செய்கிறவன் கூட்டத்தை நடத்துறான், அங்க போய் விபச்சாரக்காரங்களோடு சேர்ந்து ஆடுறவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறார். நாங்க சொல்றோம், பரிசுத்தமாய் வாழ்,
சத்தியத்துல வாழ், நீதியில இரு. இதுக்கு தான் பிரச்சனை, இதுக்கு தான் பிரச்சனை வருது. நாங்க இப்படி சொன்னாங்க சொல்றான்டா, தாரமாரா எல்லாம் பேசுறான். நம்ம பரியாசம் பண்ண, நம்ம போட்டு பிச்சு கையில கிடைச்சா சரி, என்ன கையில கிடைச்சா பிச்சு பிடுங்கிடுவான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் பிசாசு இருக்கு. பிசாசுடைய கருவிகளாக இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்றால், நல்லா கவனிக்க, ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்றால், விசுவாசி தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை சத்தியத்தில தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும் என்றால் அதை போல சந்தோஷம் எங்களுக்கு கிடையாது. ஒரு ஊழியக்காரனாய், ஒரு போதகனாய் நான் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான் எங்களோட சந்தோஷம், வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், உங்களுக்கு ஒரு போராட்டம் என்றால் எங்களுக்கு நித்திர வராது. உங்களுக்கு பிரச்சனை என்றால் எங்களுக்கு நித்திர வராது. நாங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிறோம், எத்தனை பேருக்கா ஜெபிக்கிறோம், விழித்திருந்து ஜெபிக்கிறோம். எழுப்பி ஜெபத்துக்கு போற நேரத்தில் அவங்களோட பிரச்சனை தான் மைண்ட்ல வந்து கொண்டிருக்கும். ஆண்டவரே இரக்கம் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். சும்மா நாங்க இந்த இது நடிக்கிற வாழ்க்கை வாழ இல்லை. ஆகவேதான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கண்டிக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் சொல்லுறோம், எச்சரிக்கிறோம், மனத்தில் ஒப்புக்கொடு, தேவனுக்கு ஒப்புக்கொடுன்றோம். ஏன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம். யாருக்கு ஆசீர்வாதம்? தேவனுக்கு ஆசீர்வாதம். உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கிறார், தேவனுக்குள்ளே விடுவிக்கிறார். நிறைய நேரங்கள்ல நீ கவனமாயிரு, நீ எச்சரிக்கையாரு, நீ தேவன் வழியில நடன்னு சொன்னா நமக்கு தான் பிரச்சனை கொண்டு வரான். நான் சில நேரங்கள்ல நல்லா கவனிக்க, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்ற பிரகாரமாய் சொல்லி ஆக வேணும். அது உயிர் போனாலும் பிரச்சனை, ஜீவன் போனாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் சத்தியத்தை சொல்லும்படியாகவே தேவன் எங்களை அழைச்சிருக்கிறார். நாங்கள் யாரையும் பார்த்து பயப்பட்டு நடுங்கிறதுக்கு அல்ல. 3 யோவான்ல நினைக்கிறேன் 2-3 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற பொழுது, கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. என்ன 3 வசனமா? 4 வசனம், 3 யோவான் 4 வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் அல்லது மேலான சந்தோஷம் ஒன்று எனக்கு இல்லவே இல்லை. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒருவன் தேவனுக்குள்ள இருக்கிறானா, ஒருவன் தேவனுக்குள்ள வாழ்கிறானா, ஒருவன் சத்தியத்தில வாழ்கிறானா, ஒருவன் ஜெபிக்கிறானா, கர்த்தரை தேடுறானா, அதை போல சந்தோஷம் எங்கேயும் கிடையாது. எங்களுக்கு அதான் சந்தோஷம். உண்மையாக இந்த உலகத்தில பொக்கிஷம் இருக்கிறதுனாலயோ, இந்த உலகத்தில புகழ் இருக்கிறதுனாலயோ, பேர் இருக்கிறதுனாலயோ, பட்ட பதவி இருக்கிறதுனாலயோ ஒன்றும் இல்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவனுடைய சத்தியம் எனக்குள்ள இருக்கு, சத்தியத்தில் ஒருவன் வாழுகிறான் என்றால் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. அதுல தான் இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு இருக்குதோ இல்லையோ, அவனுக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், இந்த உலகத்தில் செல்வாக்கு இல்லாம இருக்கலாம், அவன் தரித்திரனா இருக்கலாம், ஆனா அவன் சத்தியத்துக்கு பயப்படுறானா, அவனை குறித்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவனை வாழ வைக்கிறவரோடு கூட அவன் இருக்கிறான், அவனோடு கூட தேவன் இருக்கிறார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சத்தியம் தேவனுடைய வார்த்தை. ஆகவே ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடவுங்கண்டா நடவுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிறைய பேர முகங்கள் காட்டுது. நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களா இல்லையா, இப்படி இருக்கிறீங்க இல்லையா, எல்லாம் தெரியுது. ஆகவே ஜெபிங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை தருவார். இங்க சொல்லப்படுது, சமாதானம் இல்ல மேல் பூச்சாக பூசி ஜனத்தின் காயத்தை கட்டுற, ஜனத்தின் காயத்தை கட்டுறாங்களா. அது மாத்திரம் இல்ல, அவிதமாய் பொய்யாய் பேசுகிறவங்க. அதைத்தான் நாங்க பாக்குறோம். என்னென்றால் தங்களுக்கு பிரியமான உபதேசங்களை பேசுகிற மக்களை தேடி போகிற காரியங்கள். இசைக்கியல் தீர்க்கதரிசன புத்தகம், இசைக்கியல் தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இசைக்கியல் 13:10. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். யார்? அந்த ஜனங்களை நடத்துகிறவர்கள், அந்த ஜனங்களை வழிகாட்டுகிறவர்கள். அவங்க சொல்றார், ஆண்டவர் சொல்றார், சமாதானம் இல்லாதிருந்தும் அவங்க சொல்றார் சமாதானம். நீங்க சமாதானம் இருக்கு, நீங்க சமாதானம் இருக்கு. எப்படி சமாதானம் பெறும் சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்கு? அவங்க சமாதானம் இல்லாதிருந்து சமாதானம் சொல்றாங்க. அவர்கள் ஜனத்தை மோசம் போக்குறாங்க, பொய் சொல்றாங்க, அவங்களை இன்னும் பாடான நிலைக்கு கொண்டு போறாங்க.
ஒரு ஒரு சகோதரன் ஆண்டவர் வர போறார் என்று சொல்லி நிறைய ஆட்கள் என்ன செய்திருக்கிறாங்க என்றால் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி கடைசியில் அவ்வளவு ஜனமும் ஒரே நாளில் செத்து போச்சு. இது ஒரு இடத்துல இல்லை, இந்தியாவில் நடந்திருக்கு, அமெரிக்காவில் நடந்திருக்கு, சில காலகட்டங்கள் நடந்திருக்கு. ஆண்டவர் வர போகிறார் என்று நாளை குறிச்சு இந்த நாளில தான் வர போகிறார் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தான் மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான. அப்ப அவ்வளவு ஜனங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி? சத்தியம் தெரியாதா? தேவனுடைய அறிவு இல்லையா? விடுதலை இல்லையா? அவ்வளவு பேரை கொண்டு போய் ஒரே நாள்ல மரணம், ஒரே நாள்ல மரணம். பாருங்க, இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி சமாதானம் இருக்கு என்று சொல்லி இவ்விதமாக சொல்லி ஜனங்களை ஏமாற்றி அவங்கள் அழிந்து போகிறது மாத்திரமில்ல, அந்த கூட்டத்தை என்ன செய்யறாங்க? அழிவுக்கு நேராக, பொல்லாத காரியங்களுக்கு நேராக கொண்டு போகிறதை நாங்க பார்க்கிறோம். இந்த காலை வேளையில தேவஜனம் கவனமாயிருக்கு, விழிப்பாயிருக்கு, தேவனங்களை நடத்தட்டு. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நாங்கள் சொல்லுகிற சத்தியங்கள், நாங்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் பிழை என்றால் நேரா வந்து கேளுங்க, இது பிழையா இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களா, நாங்கள் அதுக்கு விளக்கத்தை தந்தே ஆகும். நாங்கள் வேதத்தில் இல்லாதது ஒன்று போதிக்கல, வேதத்தில் இல்லாத ஒரு ஆலோசனை சொல்ல, சத்தியத்தை சொல்றோம். சத்தியம் இதுதான், இதன் பிரகாரமா ஒப்புக்கொடு, இதன் பிரகாரமா வாழ்ந்து கொண்டால் நீ நலமாயிருப்பாய், உன் ஆத்மா வாழும் என்று சொல்றோம். ஆனால் முடியல, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியல. உள்ளுக்குள்ளே பொய், உள்ளுக்குள்ளே மாய்மானம், உள்ளுக்குள்ளே ஏமாற்றுகிற காரியங்கள், உள்ளுக்குள்ளே தீமையான சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள். மனுஷன் சிந்தனை தான் மனுஷனை கெடுக்குது. பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஜனத்தை என்ன செய்கிறார்கள்? மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரம் இல்லாத சாந்தை அழகு பூசுறாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் மனுஷன் என்ன செய்யறான்? செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் சொல்லுகிறோம், நாங்கள் சாரமற்ற சாந்தை பூசாதீங்க, பிரயோஜனம் இல்லை. சிமெண்ட் பேக் எடுத்து வைக்கிறோம், சில நாட்கள் போகிற பொழுது காத்து போகுது, சிலது கல்லு கட்டியா போகுது, சிலது உலர்ந்து போகுது. அந்த சிமெண்ட்டை பாவிக்க முடியாது. அந்த சிமெண்ட்டை என்ன செய்யறாங்க என்றால் எடுத்து மண்ணோடு அங்கே மிக்ஸ் பண்ணி போட்டு அதை போய் கல்லு கட்டுறாங்க, வச்சு சுவர் கட்டுறாங்க. நிக்குமா? தட்டி விட்டா விழுந்துடு. ஒரு பூனை அல்லது ஒரு நாய் ஏறி போனா விழுந்துடு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் இவ்விதமான வாழ்க்கை வாழ்றாங்க. இவ்விதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட அநேகர் உற்சாகப்படுத்துறாங்க, அநேகர் போதிக்கிறாங்க, அநேகர் வழிநடத்துகிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்க வேணும், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்க வேணும், ஒரு போதகர் உங்களுக்கு இருக்க வேணும். பலவிதமான உபதேசம் என்று சொல்லப்படுகிற காற்றுகளினால் அலக்களிக்கப்படுகிறதை குறித்து யூதாவில வாசிக்கிறோம். பலவிதமான போதனைகள் ஆகிய காற்று, பலவிதமான போதனைகள். இன்றைக்கு நிறைய போதனை வருது. அவனுடைய சாட்சி என்ன, அவனுடைய வாழ்க்கை ஒன்று தெரியாது. கடைசி அவனுடைய பேச்சு, அவனுடைய ஜெபத்திலே அவன் யார் என்று கண்டுபிடிக்கிறான். அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத நிலையில விசுவாசி இருக்குது, ஜனம் இருக்குது. அதே நேரத்தில் ஏன் அப்படி ஜனம் இருக்குது என்றால், தன்னுடைய நிலையை கூட நிதானித்து உணர்ந்து பார்க்க முடியாத நிலையில இருக்கிறபடியால் எப்படி மற்றவனை நிதானிக்க போறாங்க? எப்படி மற்றவனை பார்க்க போறாங்க? நானும் நீங்களும் எங்களை நாங்களே உணர்ந்து எங்களை சீர்தூக்கி பார்த்து நாங்கள் உணர்வுள்ள ஜீவியம் பண்ணால் நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்றால் மற்றவங்களை கண்டுபிடிக்க, மற்றவங்களை உணர்ந்து கொள்ள தேவனுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் யாருன்னு நான் முதல்ல எனக்கு தெரியும். நானே குருடனுக்கு குருடன் போல குருட்டு வழியில நடந்து கொண்டு நான் மற்றவனுக்கு போய் குருட்டு வழியை தான் போதிப்பேன். குருடான காரியத்தை தான் நான் பேசுவேன். ஆகவே நான் பள்ளத்தாக்குள்ள விழுகிறது மாத்திரமே இல்லை, மற்றவனை கொண்டு போய் அதுக்கு விழுத்தணும். ஆகவே நான் தெளிவடைய வேணும், எனக்கு வெளிச்சம் பெற வேணும், எனக்கு என் கண்கள் தெளிவடைய வேணும். அதன் பின்பதாக நான் மற்றவனுக்கு ஆட்சேபிக்க சத்தியம் வந்துட்டா, வெளிச்சம் வந்துட்டா நான் தெளிவாயிருப்பேன். ஆகவே நானும் நீங்களும் சத்தியத்தில் தெளிவாயிருக்க வேணும், வார்த்தையில நாங்கள் தெளிவாயிருக்க வேணும், வசனத்தில் தெளிவாயிருக்க வேணும். நாங்கள் சரியாக இருந்த மாட்டா நாங்கள் விழுந்து போக மாட்டோம், வீணாய் போக மாட்டோம். உங்கள் ஆத்மா வாடும், நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் வாழுவோம். ஹல்லேலூயா. என்ன யோசிக்கிறீங்க? இப்படி பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல? எப்படி? ஆண்டவர் சமாதானப்படுத்துகிறார், கர்த்தர் கூட சந்தோஷப்படுத்துகிறார். என் மகனே, என் மகளே, அழாதே. என்ன அழாதே அழாதே என்று நான் அழாதே என்று சொல்லி பிறகு சந்தோஷப்படுத்துகிறார். நீ கவலைப்படாத, உனக்காக நான் என்ன பொக்கிஷம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருகிறேன். நீ வீட்டுக்கு போ, உனக்கு புதையல் வருது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசிட்டார். எங்கே அந்த புதையல்?
அந்த எங்க அந்த பொக்கிஷம் சேர்க்க நல்லா சந்தோஷமா இருக்குல்ல. பாவத்தோட ஒரு புதையலும் வராது. பாவத்தோடு இருந்தோம்னா ஒரு பொக்கிஷமும் வராது. இருக்கிற பொக்கிஷம் அப்படியே மறைஞ்சு கொண்டே இருக்கு. நீங்க கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது என்று ஒருவன் பேசுறாரு. இல்ல, யார் பேசுறாரு பாப்போம், யார் பேசுறான்னு பாப்போம். பின்னுக்கு இருந்து கேட்போம். கண் திறக்கப்பட்ட, எனக்கு தெரியும் தானே எந்த ஆடுகள் என்ன நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப எல்லா ஆட்டுகிட்டே நான் கேட்க மாட்டேன். எந்த ஆடுகளோட நிலைமையை பார்த்து நான் அழுகிறேன் சில நேரத்தில், ஆண்டவரே கிருபையாயிரும், என்ன எந்த ஆத்மாவும் கெட்டு போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், நீ தந்த ஆத்மாவையும் சரியா கொண்டு வர எனக்கு உதவி செய்யும், பொறுமையை தாரும், இரக்கத்தை தாரும், தயவை தாரும், இரக்கத்தை தாரும். சின்னல இருந்து பிறந்து வளர்ந்தாக்களை கேட்போமா சபைக்குள்ளேயே? கண்கள் திறக்க பாருங்க. அப்படி கேட்ட உடனே அப்படியே தலைக்கு பின்னால ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆள் மறைகிறது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், முன்னுக்கு தான் நிற்கிறோம். எல்லாம் இருக்கு. எத்தனை பேரை பார்க்கிறோம் நாங்கள், எத்தனை பேரை பார்த்து வந்துருப்போம். அப்ப யார் சொல்றது? பிள்ளையான் சொல்றார். பிள்ளையான் சொல்றார், கண் திறக்கப்பட்டவன், அவருக்கு கண் திறக்கப்படையது. அங்க அங்க கழுதிலிருந்து தூதன் வந்து கழுதையை போட்டு அடிச்சு உதைச்சு கழுதையை போட்டு அடிக்கிறான். தூதனை பார்க்க முடியல. இங்க பிள்ளையாமிட்ட வந்து பிள்ளையாம் வந்து இந்த ராஜாவிட்ட வந்து அங்க வந்து சில காரியங்களை செய்கிற பொழுது அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட நிற்கிறாருன்னு சொல்லி பார்த்த பிறகு அவன் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் பேசுறதாவதுன்னு சொல்லித்தான் நிறைய வார்த்தைகளை பேசுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தை கூறுகிறான். கண் திறக்கப்பட்டு, அப்பதான் கண் திறக்கப்பட்டு. நம்முடைய வாழ்க்கையில கண் திறக்கப்படாத பகுதி இருக்கா? அப்ப அது மட்டும் இருக்கு. என்ன கண் குருடா? கண் தெரியாது. கண் தெரிஞ்சதுதான். உள்ளான கண் எப்படி இருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. உள்ளான கண் குருடாகி போயிருக்கு. உள்ளான கண் தெளிவு அடைஞ்சிட்டு என்றால் எங்களை போல வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. ஹல்லேலூயா. எங்களோட கண் திறக்கப்படணும். உள்ளான கண் திறக்கப்படணும். எங்களோட உள்ளான கண் திறக்கப்பட்டா தேவனை தேடுவதற்கு நாங்கள் முதலிடத்தில் நிற்போம். தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறதுல, தேவனுக்காக வாழ்கிறதுல, தேவனுக்காக சத்தியத்துக்காக போராடுகிறதுல முன்னுக்கு நாங்க தான் நிற்போம். இல்லையண்டா நாங்க முன்னுக்கே வர மாட்டோம். எங்க நிற்போம்? முன்னோக்கே நான் பின்னோக்கி போவேன் என்றுதான் போவோம். கண் திறக்கப்படாது. ஆனா கண் திறக்கப்பட்டா நான் தேவனுக்காக, சத்தியத்துக்காக, தேவ காரியங்களுக்காக நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஆகவே இங்க சொல்லப்படுது பாருங்க, இப்படிப்பட்டவங்க தீமோத்தேயுவில் நாங்கள் வாசிக்கிறோம். இவ்விதமாக கடைசி நாட்களிலே இந்த மக்கள் என்ன செய்வாங்க? தங்களுக்கு உகந்த போதகர்கள் என்ன செய்வாங்களாம்? தெரிந்து கொள்ளுவார்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்யல, பொறுக்க மனதில்லை. ஆரோக்கியமா பேசுற வசனங்களை கேட்க அவங்களுக்கு என்ன இல்லைன்னா மனமே இல்லை. வெளியே ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கலாம், உள்ள என்னதான் செய்து கொண்டிருக்கோ தெரியல, மனம் என்னெல்லாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கோ தெரியல. என்ன நான் இப்படி எல்லாம் சொல்ற நேரத்துல என் இருதயம் என்ன செய்தோ, என் இருதயம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். நான் இப்ப பேச 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 உள்ளத்துல பெருமூச்சு வருதா? பக்கத்துல சத்தம் இது கேட்குதா? மூச்சு சத்தம் பெருமூச்சு கேட்குதா? அல்லது புலம்பல் இருக்கா? அல்லது குழப்பம் இருக்கா? அல்லது விடுதலை இல்லாம இருக்கிறீங்களா? இங்க சொல்லப்படுது, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு. ஒரு சரியான ஆவிக்குரிய சபையில ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டால் கடைசி மூச்சு வரை அந்த சபையில நிலைச்சிருந்து பரலோகம் போவோம். ஆவிக்குரிய சபையில, சரியான சபையில் அங்க போதகர் கண்டிச்சால், அங்க போதகர் சரியான விதத்துல நீ வாழ இல்லைன்னு சொல்லி எச்சரித்தால் இது சரி வராது. இந்த சேர்ச்சிக்கு போனா நிச்சயமா எங்களுக்கு ஒன்று நான் பாவத்தை விடணும், அல்லது இந்த போதகரை விடணும். அப்ப எதை விடணும்? போதகரை விட்டுட்டா லேஸ், நான் பாவத்துல நிக்கிறேன். அதனால என்ன செய்யறாங்கடா, பாவத்தை பிடிச்சிட்டு போதகரை விட்டுட்டு போறாங்க. இப்போ ஒரு பாஸ்டர் வார 2 கண்டு அவங்களோட வீட்டு பக்கம் ரோட்டால, அப்புறம் பிரைஸ்ல நீங்க சேர்ச்சிக்கு போறீங்க, எப்படி இருக்கிறீங்க? சோமாரு. ஓ, நான் சேர்ச்சி நான் வாரக்கிழமை கூட சேர்ச்சி தான் வரலாம்னு பாக்குறேன். அப்படியே வாங்க வெல்கம் வெல்கம், சேர்ச்சிக்கு வாங்க. அவர் இடத்துக்கு போறார், அவர் ஏன் அங்க போறாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் ஒருவேளை பாஸ்டர் சரியான மோசம், இந்த பாஸ்டர்கிட்ட போனா நிச்சயம் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். போற நேரம் எல்லாம் ஒரே திட்டு திட்டி கொண்டிருக்கிறார்.
அதனால பாஸ்டர் நான் இங்கே போயில்லை. உங்களுடைய சேர்ச்சில் இந்த மாதிரி இந்த கிழமை வாரம் பார்ப்போம். சிலது ஒரு சபையே இல்லை, பல சபை அலைஞ்சு தெரிகிறது. 10-15 சபைக்கு போயிட்டு அப்படியே நிற்பாங்க. என்ன எங்கே போகிறீங்க சேர்ச்சுக்கு? நான் சேர்ச்சுக்கு போகிறேன் தான், ஆனால் எனக்கு ஒரு சபையும் சரி வருது இல்லை. தேடி கொண்டு ஒரு நல்ல சபை. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சபை கிடையாது. ஏனென்றா எல்லா சபையிலும் மனுஷர் தான் இருக்கிறாங்க, எல்லா சபையிலும் தூதர் இல்லை. நீங்கள் நல்ல சபை எங்கே போய் பார்க்கலாம்னா பரலோகம். ஆகவே உடனடியாக ஆயத்தமாக எங்கே போக? பரலோகம். இது போனால் அங்கே சந்திக்கலாம். அதனால தற்கொலை செய்கிறதுனால பரலோகம் போயிடாது, நஞ்சை குடிக்கிறதுனால பரலோகம் போயிடாது, நரகத்துக்கு தான் போகும். நஞ்சு குடிக்கிறவங்களுக்கு வழி நரகம், தற்கொலை செய்கிறவனுக்கு பாதை நரகம். தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உண்மையாய் வாழுகிறவங்களோட முடிவு பரலோகம், நித்தியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தை சில நேரத்தில் கேட்கவே முடியாது. ஏனென்றா ஒரு காரியத்தை கவனிங்க, இந்த சத்தியத்தை கேட்க முடியாதபடி காதை அடைப்பதும் அல்லது அதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியாதபடி தடை பண்ணுவதுண்டா என்னென்றால் பாவம். இந்த பாவம் என்ன செய்யும்? சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கும். பிசாசு சத்தியத்துக்கு என்ன செய்யும்? எதிர்த்து நிற்கும். இதை கவனமாக கேளுங்க. ஒருவன் சத்தியத்தை வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவங்களோட வாழ்க்கைய ஒன்று சபையில் இருக்க பண்ணாது, வசனத்தை கேட்க பண்ணாது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்யும் என்றால் சிந்தைகளை அலக்களிக்க பண்ணி கொண்டிருக்கு. இப்படி பல காரியங்கள் இருக்கும். இது பிசாஸ். இந்த பிசாஸ் என்ன செய்வான் என்றால் வசனத்தை கேட்டா நிச்சயமா அவன் திருந்திடுவான், விடுவிக்கப்பட்டுடுவான். அதனால் கேட்கவே விடாது. அப்படி கேட்டால் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவான். அந்த 4 நிலங்கள்ல விதைக்கப்பட்ட விதையை போல பிசாசு என்ன செய்வான்? வசனத்தை திருடுவான். பறவைகள் வந்து அந்த விதை எடுக்கிறது போல பிசாசு திருடுவான். அல்லது கேட்கவே விட மாட்டான், கேட்கவே விட மாட்டான். அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கு. ஆகவே தங்களுக்கு உகந்த காரியங்கள், அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருந்தால் நிச்சயமா இந்த வசனத்தை, சத்தியத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை, தேவனுக்கு நித்தியத்துக்கு ஏற்ற வசனத்தை என்ன செய்ய மாட்டான்டா? ஏற்றுக்கொள்ள விட மாட்டான். ஆனா இங்கே நாங்க பார்க்கிறோம், இவங்க சொல்றாங்க, இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்றால் தங்களை இச்சைக்கேற்ற போதுகளை என்ன செய்யறாங்களா? தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, அடுத்த வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகள், சும்மா அந்த கதைகள் அப்படி இப்படி சும்மா அலட்டுறது, அப்படியே பரியாசம் பண்றது, இப்படிப்பட்ட கதைகளுக்கு தான் என்ன செய்வாங்க? ஜனங்க இடம் கொடுப்பாங்க. இன்றைக்கு சத்தியத்தின் பிரகாரமாய் ஜெபிக்க, சத்தியத்தின் பிரகாரமாய் தேவனை தேட, பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க மனுஷன் என்ன செய்யறான்? வாரான் இல்லை. சபையில் என்ன செய்யணும் என்றால் இன்றைக்கு ஒரு டான்ஸ், இன்றைக்கு ஒரு பாட்டை போட்டு, இன்றைக்கு சண்டே சர்வீஸில் நாங்கள் ஒரு டான்ஸ், அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஒரு பாடலுக்கு எங்களுடைய வாலிப குழுக்கள் என்ன செய்வார்கள்? டான்ஸ் பண்ணுவார்கள். ஆகவே நிறைய டான்ஸ் பார்க்க வருவாங்க. எதுக்கு டான்ஸ் பார்க்க? நான் தான் பைபிளை தேடி பார்த்தேன்னா அப்போஸ்தலரிலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் பார்த்துட்டு அங்கே டான்ஸ் பண்ணி ஜனம் வந்ததே கிடையாது. அங்கே ஜெபிச்சு தான் ஜனம் வந்தது, உபவாசம் பண்ணி தான் ஜனம் வந்தது. தேவனை தேடினாங்க, சுவிசேஷம் ஆரம்பிச்சாங்க, ஜனம் வந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? டான்ஸ் போட்டால் தான் ஜனத்தை என்ன செய்யலாம்? வர வைக்கலாம். டான்ஸ் பார்க்க வராங்க. வேற என்ன செய்யறாங்க சொல்லுங்க? இன்றைக்கு என்ன செய்வாங்க? எங்களோட சேர்ச்சில் பிள்ளைகளுக்கான ஒரு கார்ட்டூன் போட போகிறோம். பிள்ளைகளுக்கு கார்ட்டூன், அதுவும் பைபிள் சம்மந்தப்பட்டதில்லை, வேறு கார்ட்டூன் போட போகிறோம். அதனால் நான் ஒரு இடத்துக்கு போனேன், இந்த ட்ரிங்கோலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போன நேரத்தில், ஒரு சபைக்கு போன நேரத்தில் அங்கே ஒரு அறிவித்தல் வருது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு கார்ட்டூன் போட போகிறோம். ஆகவே டிக்கெட் இவ்வளவு, பிள்ளைகளுக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு இவ்வளவு, நீங்கள் என்ன செய்யலாம்? சேர்ச்சுக்கு வந்து அந்த கார்ட்டூனை பார்க்கலாம். கார்ட்டூன் பார்த்து கொண்டு இருக்கும்போதே பரலோகம் வருவான், இந்த வருகை வருவான். அல்லது அந்த டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து மிச்சத்தை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிற நேரம் வருகை வருவான். இங்கே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியா? அங்கே பரலோகம் போய் கொண்டே இருப்பாங்க மக்கள். இது கட்டுக்கதையில் உண்மையாக நான் பார்த்தது, இது என் கண்ணால் பார்த்த காரியம். இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. மக்களுக்கு எது விருப்பம் என்றால், உலகம் இருக்கிறவங்களுக்கு அதுதான் விருப்பம். எது? வீட்டை நாங்கள் பார்த்து புதுசாக ஏதோ காட்டு கொண்டு வந்துருக்காங்க, கூட செய்தியில் போட போகிறாங்க, பார்ப்போம், பெறுவோம். அப்படிதான் பெறுவாங்க. அல்லது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாருங்கள், நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டான்ஸோடு கூட என்ன செய்வோம்? ஆராதனை செய்வோம். இதுதான் இன்றைக்கு தேவையா இருக்கு. யாருக்கு? மக்களுக்கு தான் தேவையா இருக்கு. ஆனா இங்க வசனம் சொல்லுது என்றால், பைபிள்ல நீங்க எங்க தேடி பார்த்தாலும் நமக்கு டான்ஸும் இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் இல்லை.
அங்கே என்ன செய்தாங்க என்றால் ஆத்துமாக்களை தேடி தேடி போனாங்க, அடி வாங்கினாங்க, இரத்த சாட்சியா மறிச்சாங்க, பட்டினியா இருந்தாங்க, ஒரு தேசத்தில் இருக்க முடியாமல் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. ஆனால் எங்களுக்கு இப்ப அதெல்லாம் செய்ய மனம் இல்லை. எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் இப்படித்தான் போகணும். உலகமே இன்றைக்கு முழுக்க நிறைய இடங்களில் தான் நடக்குது, நிறைய இடங்களில் தான் நடக்குது. அதுல அந்த டான்ஸுக்கு எங்களோட பிள்ளைய விடையிலன்னா அது ஒரு பிரச்சனை. அங்க என்ன எந்த பிள்ளைய டான்ஸுக்கு விடையில ஏற்கனவே டான்ஸ், பிறகு இங்கே மதுரை டான்ஸ் பண்ணுவோம், எங்க சேர்ச்சில் ஒரு டான்ஸ், அந்த வெளியில நான் ஆடுற டான்ஸை வந்து இங்கே பார்க்கணும். ஒரு விசுவாசிட்ட வந்து ஒரு விசுவாசி ஒரு போதல்கிட்ட வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இந்த விசுவாசம் கூட சேர்ச்சிக்க பாருது, ஓம் இவட சேர்ச்சி தான் பாருது. இந்த விசுவாசின்ற பிள்ளை போயிட்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மட்டுக்கு சினிமா பாட்டுக்கு பாடசாலையில் டான்ஸ் ஆடிட்டு வந்துருக்கு. அப்படியா, சரி நான் கேட்குறேன் அப்படியாண்டு. அது தாய் தப்படி தெரியாது. இது நல்லா ஆடி போட்டு அங்கே எல்லாம் பாடி போட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு பாஸ்டர் கேட்குறார், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கேட்குறார், பிரைசலோட் சிஸ்டர், பிரைசலோட் பிரதர், அப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்க. அந்த பிள்ளை ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி சினிமா பாட்டுக்கு அங்கே போய் அப்படியா, அப்படி செய்யாது என் பிள்ளை அப்படி செய்யவே செய்யாது. என் பிள்ளை சரியான தங்கம், ரத்தினம், பிறகு சில்வர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளை அப்படி பிள்ளைகிட்ட கேட்கவும் இல்லை. அப்படியா பாஸ்டர், கேட்டு சொல்றேன் பாருங்க, கேட்கிறேன் கொஞ்சம் இருக்கு. அப்படி கேட்டால் கேட்கிறேன்னு சொல்லியாலும் பிரச்சனை இல்லை. கேட்கவே இல்லை, விசாரிக்கவே இல்லை. அவங்க சொல்றான் ரத்தினம் ரத்தினம் ரத்தினம். சரி ரத்தினம் போ, கொஞ்ச நாள்ல ஆட்டம் தெரியும், மனத்திடம் பாட்டி பாவத்தை உணராட்டி அது என்ன செய்யும், அது வெளிச்சத்துக்கு என்ன செய்யும், வரும். நல்லா கவனிங்க, பாவம் ஒரு நாள் மறைஞ்சிருக்கா, அது ஒரு நாள் என்ன செய்யும், வழிய வரும், பகிரங்கமாக்கப்படும். அதனால அவமானம் வரும். பைபிள் எபேசியர்களுடைய நிறுவனம் அதுதான் சொல்லுது, மறைப்பிடத்தில் செய்யப்படுகிற எல்லாம் ஒரு நாள் என்னத்துக்கு வரும், வெளிச்சத்துக்கு வரும். அதனால கடைசியா பார்த்தா ஆட்டமா தான் போச்சு. சேர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப என்ன, சேர்ச்சி இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மிச்சத்துக்கு சேர்ச்சிலே மாட்டம், சேர்ச்சிலே மாடுவோம். ஆகவே நல்லா கவனிங்க, இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப பிழை என்றால் தவறு என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து சரிப்படுத்த பார்க்கணுமே தவிர பாஸ்டர் தான் பெரிய பிசாசு மாதிரி தெரியும் சில நேரத்தில். சில விசுவாசிகளுக்கு சத்தியத்தை பற்றி சொன்னா யார் பிசாசு மாதிரி தெரியுது? எத்தனை பேருக்கு என்ன பார்த்தா பிசாசு மாதிரி தெரியும்? வழியை சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ள என்ன பார்த்தா அப்படி இருக்கு. சரி 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 வந்தாச்சு, வீட்டை வந்தாச்சு, நானே கதவை பூட்டிட்டு இருக்கிறேன். கதவை தொட்டு சத்தம் கேட்ட கதவை திறந்து பார்த்தா இந்த பாஸ்டர் என்ன நடக்க போகுது, என்ன குண்டை போட போறாரு, நாங்களே என்னப்பா குண்டை போட, நாங்கள் அணுகுண்டையா போடுறோம், அழிகிறது சத்தியவாத்திய போடுறோம். அது ஜீவனை உண்டாக்கு. அது என்னத்தை கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், ஆசீர்வாதம் கொடுக்கும். தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவனை தேடுங்க, தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொடுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில வாழ்வை கட்டளையிடுவார். ஆமென். பாருங்க, இதுல சொல்லப்படுது, தங்கள் அதாவது கட்டுக்கதைகளையும் தவறான காரியங்களும் கேட்கத்தான் என்ன செய்வாங்க ஜனங்கள், பிழையான காரியங்கள் தான் இன்றைக்கு உலகம் போகுது. சபைக்குள்ள என்ன வருது என்றால் உலகம் வந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாய் சாத்தான் என்ன செய்யறா, அது ஒரு கிறிஸ்தவம் என்ற பேர்ல இப்படிதமான காரியங்களை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால நானும் நீங்களும் கவனமாயிருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். என்ன நிறைய நேரங்கள்ல இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு வரணும்ன்றதுக்காக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் சொல்லி செய்தா அது நல்லது. ஆனால் தேவன் தம்முடைய சத்தியத்தை பேசுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. ஆகவே அந்த சத்தியத்துக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுத்தோம் என்றால் அது எங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப இப்படிப்பட்ட மாய்மாலமான பொய்யான காரியங்களுக்குள்ளே நாங்கள் விழாதபடி என்ன செய்வோம் என்றால் விழித்திருப்போம், சத்தியத்துக்காக நாங்கள் காத்திருப்போம். இது சம்பந்தப்பட்ட நிறைய வசனம் இருக்கு. நீங்க வீட்டை போய் வேணும் என்றால் வாசித்து பாருங்க. நான் 2-3 வசனங்களை சொல்றேன். இது சம்பந்தமாக தவறான உபதேசக்காரங்களை குறித்ததான, தவறாக ஜனங்களை நடத்துகிறதான மக்களை குறித்து நான் முதல்ல 2 வசனம் சொல்லிட்டேன். ஏசாயா 30:10, அடுத்ததா ஏசாயா 30:10, 1 ராஜாக்கள் 22:8, 1 ராஜாக்கள் 22:8, எரேமியா 5 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11. இதெல்லாம் இந்த தவறான நடத்துறவங்களை குறித்து, தவறான எண்ணங்களை சிந்தனைகளை குறித்து
பேசப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் உங்களோட பேசும். இது முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் நாங்கள் சும்மா வந்துட்டு பேசிக்கொண்டு போறதில்லை. கர்த்தர் தம்முடைய காரியங்கள் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு சொல்லி தருகிறார். நாங்கள் அதற்கு சரியாக இருந்தோம் என்றால் நாங்கள் வழி விலகி போக மாட்டோம். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குறோம், திரும்ப அந்த தெசலோனிக்கருக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கர்த்தருக்கு சித்தம் என்றார், ஆண்டவர் வழி நடத்துவார் என்றால் வருகிற கிழமையும் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நாங்கள் ஜெபிச்சு முடிப்போம். நாங்கள் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் அது 3ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் 3ஆம் வசனத்தில் நாங்கள் வாசித்து நாங்கள் என்ன சமாதானம் என்று சடுதியாய் அவர்கள் மேலே வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டுடைய வருகையில் இப்படி எல்லாம் நடக்க போதான். சடுதியில் அவருடைய வருகை வரும். சாத்தானுக்குள்ளே கைவிடப்பட்டவர் அகப்பட்டுக் கொள்ளுவார்கள். மோசமான நிலையிலே அவங்க தண்டிக்கப்படுவார்கள். 4ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஆகவே திருடனை போல உண்மையிலே நாங்கள் திருடனை போல அவர் வருகிறார் என்றால் அவர் சொல்லிக் கொண்டு வரையில்லை, அவர் திடீரென்று வருவார். அவருடைய வருகையில் நாங்கள் பங்கு கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் இருந்தமென்றால், இருளுக்குள்ளே இருந்தமென்றால், பாவத்துக்குள்ளே இருந்தமென்றால், உணர்வற்றவர்களாக இருந்தமென்றால் அவருடைய வருகையில் என்ன செய்யறாரு? போக முடியாது. ஆகவே நானும் நீங்களும் தேவனுடைய வருகைக்கு போவோம், ஆயத்தமாக இருப்போம். பரலோகம் போயிருப்போம் எங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த பாடல், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அது எங்க பாடுறோம் நாங்கள் அதிகமா? மரண வீட்டில் பாடுறது என்ன. ஆனா எப்பவுமே அந்த பரலோக சிந்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும். எப்பொழுதும் அந்த ராஜ்யத்துக்கு போக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். அந்த அன்றைக்கு நுரையிலிருந்து வந்தவங்க 15-20 பேருக்கிட்ட என்ன செத்துட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க சாக போறோம்ட்டு? ஒரு நொடி பொழுதுல, கண்ணிமை பொழுதுல மரணம். வருகை அப்படித்தான் இருக்கு. திடீரென்று கண்ணை திறந்து பார்த்தா காணியில். ஆண்டுடைய வருகை சீக்கிரம். தேவன் வரப்போகிறார். ஆனா அதே நேரத்தில் விசுவாசத்தை, தேவ பக்தியை, தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை மழுங்கடிக்கும்படியாய், அதை அற்பமா எண்ணும்படியாய் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார். அதனால நான் ஒரு காரியத்தை சொல்றேன் என்றால், நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேணும். நீங்கள் சத்தியத்தில் வாழ வேணும். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க வேணும். ஆண்டுடைய வழியில நடக்க வேணும். அதுக்காக ஜெபத்துக்கு வாங்க, பைபிளை வாசிங்க, தேவ சமூகத்தை வாங்க சொல்லிக்கொண்டே இருக்கும். கடைசி மூச்சு வரை சொல்லிக்கொண்டு தான் இருக்கும். கேட்க விருப்பமான வரலாம், கேட்க விருப்பம் இல்லாட்டி அந்த இந்த உபதேசம் என்ன கட்டுக்கதைகளுக்கும் நல்ல உங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களை நடத்துகிற போதகர்கிட்ட என்ன செய்யலாம்? போகலாம். என்ன சத்தியத்தை வாழணுமா? பரலோகம் வரணுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வல்லமையான காரியங்களை செய்வார். என்ன தேவ ஒரு குடும்பம் கட்டுப்பாடா இருக்கணும், சபை கட்டுப்பாடா இருக்கணும். ஒரு அடங்கி தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? வாழ வேணும். அடக்கம் இல்லை, ஒடுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. கண்டபடி என்ன செய்கிறது? அலைஞ்சு திரிகிறது. அப்படி தெரியக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு தேவ சிந்தியோடு, தேவ பக்தியோடு, ஒழுங்கோடு, ஒழுங்குக்கிறவமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவ பிள்ளைன்றதை சொல்லாதபடி மற்றவன் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் என்ன செய்யட்டும்? வெளிப்படுத்தட்டும், கர்த்தர் நடத்தட்டும். அப்படி நாங்க சொல்லக்கூடாது, நான் உண்மை உள்ளவன், நான் தேவனுக்கு பயப்படுறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமா சொல்லவே வேண்டாம். அவர் உங்களோட வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். நீங்க ஜெபிக்கிறார்கள், உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்றதை உங்களோட வாழ்க்கை என்ன செய்யும்? காண்பிக்கு. நீங்க சொல்ல தேவையில்லை, நான் ஒரு நாள் உபவாசம் இருந்தேன், நான் 2 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 40 நாள் இருந்தேன், அல்லது நான் ஒவ்வொரு டெய்லி நான் காலையில ஜெபிக்கிறேனா என்று சொல்ற காரியத்தை என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. நீங்கள் அவ்விதமாய் தேவனை தேடுற ஆள் என்றால் உங்களோட வாழ்க்கை அதை காட்டி கொடுக்கும். தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். உங்களோட வாழ்க்கையை மாறும். நாங்க பார்த்தே சொல்லலாம், இந்த ஆள் ஜெபிக்குது, இந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க, இந்த சகோதரன் ஜெபிக்கிறாங்க, இவங்க இந்த குடும்பம் ஜெபிக்குது, இவங்க தேவனுக்கு பயப்படுறாங்கன்னு மற்றவங்க வாய் சொல்லுமே தவிர நீங்க சொல்ல தேவையில்லை. விளங்குதா? இது கிரிய. உள்ளுக்குள்ள அக்கினி இருந்தா பற்றி பிடிக்கும். எங்களுக்குள்ள குளிர் இருந்ததனால் எங்களை என்ன செய்யும்? உறைந்து போக பண்ணிடும், எங்களை அனல் குறைய பண்ணிடும். ஆகவே எங்களுக்குள்ளே அக்கினி இருந்தால், எங்களுக்குள்ள ஜெபம் இருந்தால், எங்களுக்குள்ள விடுதலை இருந்தால், நாங்க என்னது பேசுவோம்? விடுதலையை பேசுவோம். சமாதானம் இருந்தால் சமாதானத்தை பேசுவோம். எங்களுக்குள்ள விடுதலை இல்லாட்டி நாங்கள் என்னத்தை பேசுவோம்? விடுதலையை பேசவே மாட்டோம். நாங்கள் குழப்பத்தை தான் பேசுவோம். எங்களுக்குள்ள சமாதானம் இருந்தால், எங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தை பேசுவோம். விசுவாசம் இல்லாட்டி ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாத ஜனமே என்று சொல்லி ஆண்டவர் நிறைய தடவை பேசுறார். ஆகவே இந்த வேளையில
எங்களை ஒப்புக் கொடுப்போம், எங்களை தாழ்த்துவோம், கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் ஒப்புக் கொடுங்க, நீங்க அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். நிறைய நேரங்கள்ல இந்த எச்சரிப்புக்கு, இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இன்னைக்கு சீரழிஞ்சு போனாக்கள் இருக்கிறாங்க. வீணா தங்களோட வாழ்க்கை வீணாகி போயிட்டு, குடும்பம் வீணாகி போயிட்டு, அநியாயமா போயிட்டாங்க. ஆண்டவர் எத்தனையோ திருஷ்டாந்தங்களை வைக்கிறார். எங்களை ஒப்புக் கொடுப்போம், தேவனுக்கு பயப்படுவோம், அவருடைய வழியில நடக்க எங்களை அர்ப்பணிப்போம், தேவனுக்காக காத்திருப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.